ஃபஸ்ட்டு நம்மோட மனநிலைய முதல்ல கரெக்ட்டா வச்சுக்கணும். இப்போ 10 மடங்கு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை குடுக்குறோம், இல்ல பாசிட்டிவான எண்ணங்கள ஏன் வைக்க சொல்றாரு அப்படின்னா, அது கூட நம்மளோட நலனுக்காக தான். ஏன்னா, அப்படி வச்சா தான் நம்ம முதல்ல நிம்மதியா இருப்போங்க பிரதர். அப்படி நம்மளால நிம்மதியா இருக்கும் பொழுது தான், அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதத்த நம்ம வாங்கவே முடியும். ஏன்னா, இங்க முக்கியமான விஷயமே ஆசீர்வாதத்த குடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அப்படிங்கிறது தான். அப்ப ஆசீர்வாதத்தை குடுக்கறது அப்படின்னா என்னன்னா, இந்த மாரி சாபம் குடுக்குறவங்கள்ட்ட 10 பாசிட்டிவான எண்ணத்த நம்ம வைக்கும் பொழுது, அவங்கள்ட்டேருந்து ஆசீர்வாதத்த பெர்ற மாதிரி, அதாவது நம்மளுக்கு அது ரிட்டர்ன் வர்ற மாதிரியான கணக்கு தாங்க பிரதர் இது. இதில் இன்னொரு விஷயம் என்ன டச் ஆகுது அப்படின்னா, பாபா ஒரு முரளியில் சொல்லுவார், உங்கள் லௌகீக குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட குறை இருக்குதுன்னா ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்களா?